சென்னை உட்லாண்ட்ஸ் திரையரங்கம் உள்ளிட்ட இரு திரையரங்குகளில் விஜயின் கத்தி திரைப்படம் வெளியாக இருந்த நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் திரையரங்கை தாக்கியதோடு பெட்ரோல் குண்டுகளையும் வீசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜயின் ரசிகர் மன்றத்தினர் இத்தாக்குதல் குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். நேற்று இரவு ஒரு 12 மணி பண்ணால் ராயப்பேட்டில் இருக்க சத்தியம் திரையரங்கம், உட்லண்ட்ஸ் தியேட்டர் எல்லாத்துலேயும் வெளியே இருக்க பேனரு, கண்ணாடி திரையரங்கத்துக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு யார் வந்தாங்கன்னு தெரியல. படம் உள்ளே ஓடிட்டு நைட் ஷோ படம் ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ பப்ளிக் ஜனம் இருக்கிறாங்க. அந்த டைமில் இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு கண்ணியமிக்க நேரத்தில் ஓடி போயிட்டாங்க. இதை பற்றி நாங்கள் போலீஸ்கிட்ட புகார் தெரிஞ்சிருக்கோம், கமிஷன் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். கத்தி குழுவினருக்கும் தங்களுக்கும் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று கூறியுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், லைகா நிறுவனம் வேண்டுமென்றே ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டதாக வதந்திகளை பரப்பி வருவது கண்டிக்கத்தக்கது என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.